தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவத்தில் புனே பாராமதி பகுதியில் அடர்த்தியான மூடுபனி நிலவியதோடு தெரிவு நிலை மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் பயணித்த விமானத்தினுடைய கடைசி திக் நிமிடங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த பாராமதி விமான ஓடுதளம் அப்படிங்கிறது அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பாராமதி விமான ஓடுதளம்ங்கிறது சிறியதாக இருந்திருக்கு. அதே போல் அதோடைய ILS அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம், அந்த வசதிகள்லாம் கிடையாது. அதாவது அது ப்ராப்பராக லேண்ட் ஆகிறதுக்கான வசதிகள்லாம் அந்த பகுதியில் இல்லை அப்படிங்கிறதுமே தெரியப்பட்டிருக்கிறது. இதோட கூடுதலாக அந்த பகுதியில் அடர் பனிமூட்டமும் இருந்த ஒரு காரணமும் இந்த விபத்துக்கு முக்கிய காரணங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், அஜித் பவார் பயணித்த விமானத்தினுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது பற்றின தகவல் வெளியாகி இருக்கு. அந்த ஓடுதளமே ரொம்ப சிறியது, இது நீங்கள் முன்னாடியே கூட சொல்லியிருந்தீங்க. அந்த ஓடுதளம் லேண்டிங்க்கு ப்ராப்பராக இல்லாத ஒரு இடமா அமைஞ்சு போனதும் இதற்கு ஒரு காரணங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அந்த தகவலும் வெளியாகி இருக்கு. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா இந்த அஜித் பவார் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 5 பேரும் உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில் எதனால் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது, அதற்கான காரணம் என்ன என்பது அதிகாரிகள் மட்டத்தில் சில தகவலாக வெளிவந்திருக்கிறது. அவர்கள் சொன்ன தகவல் என்பது, அந்த பாராமதி பகுதியில் அடர் பனிமூட்டம் நிலவியது. தெரிவு நிலை, அதாவது விசிபிலிட்டி என்று சொல்வார்கள். பொதுவாக பனிக்காலங்களில் எதிரே யார் செல்கிறார்கள், என்ன வாகனம் செல்கிறது என்பதை கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த விசிபிலிட்டி மிக குறைவாக இருந்ததாக கூறுகிறார்கள். அதே போல அந்த தரையிறங்கக்கூடிய ரன்வே ஓடு பாதை என்பது மிக குறுகியதாக இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் என்பது முறையாக அது லேண்டிங் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முதலில் தரையிறங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது, அது முடியாமல் போனது. அதன் பிறகு 2வது முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டது எனவும், சுமார் 100 அடி உயரத்தில் இருக்கும் போது அது சமநிலையை இழந்ததாக இப்படி பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, சற்று முன்னதாக இந்த விமான விபத்துக்கான அந்த காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் சில தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது முதன்முறையாக அந்த விமானம் இன்று காலை 8:18 மணிக்கு பாராமதி ஏடிசி, அதாவது ஏடிசி என்றால் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள், அதோடு தொடர்பு கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்களுக்கு, விமானிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது என்றால், தெரிவு நிலை சரியாக இருந்து சூழ்நிலைகள் மிக சாதகமாக இருந்தால் விமானியினுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு விமானத்தை தரையிறக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அங்கு விமான ஓடு பாதை உங்களுக்கு சரியாக தெரிகிறதா, அங்கு இப்போது காற்று எப்படி வீசுகிறது என்பதால் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு விமானிகள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்றால், தற்போது காற்று என்பது மிக அமைதியாக இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் பதில் கொடுத்ததாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த ரன்வே 11 இறங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போது அவர்கள் என்ன கேட்கப்பட்டது என்றால், உங்களுக்கு அந்த ரன்வே தெரிகிறதா என்று விமானியிடம் கேட்டோம். விமானி என்ன சொன்னார் என்றால், எங்களுக்கு ரன்வே தெரியவில்லை என்று கூறினார்கள். நாங்கள் எப்போது ரன்வே தெரிகிறதோ அப்போது மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்று அவர்கள் கூறியதாகவும், அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு தற்போது ரன்வே மிக தெளிவாக தெரிகிறது என்று கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து சுமார் 8:43 மணிக்கு 11வது ரன்வேயில் விமானம் தரையிறங்குவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் விமானம் தரையிறங்கவில்லை. அதன் பிறகு ஓடு பாதையிலிருந்து பலத்த சத்தத்தோடு தீப்பிழம்புகள் ஏற்பட்டதை மட்டுமே ஏடிசி கண்டது, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கண்டது. உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு நாங்கள் விரைந்தோம் என்று இந்த விபத்து நடைபெற்ற சூழல் குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்போது ஒரு விரிவான அந்த காலக்கிரமத்தை தற்போது கொடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.